சரிகமபா சீனியர் சீசன் 5ல ஒன் ஆஃப் த கண்டஸ்டா இருக்கக்கூடிய இனியாவுக்கு அஜித் அவர்கள் சர்ப்ரைஸா கால் பண்ணி வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு அப்படிங்கிற தகவல் ஒன்று சோஷியல் மீடியா ஃபுல்லா ரொம்ப வைரலா பரவ ஆரம்பிச்சிருக்கு. அதோட விவரத்தை அந்த வீடியோல பார்க்க போறோம். சரிகமபா சீனியர் சீசன் 5ல எக்கச்சக்கமான போட்டியாளர் கலந்து பாடிட்டு இருந்தாலும் நடிகை தேவயானி அவரோட மகளா இருக்கக்கூடிய இனியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு கிடைச்சு வந்துட்டு இருக்கு. ஒரு சில வாரங்கள் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு இவங்களுக்கு கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்காம இருந்திருந்தாலும் அதுக்கு அடுத்தடுத்தா வரக்கூடிய வாரங்கள்ல இவங்க அவங்களோட டேலண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு ஜட்ஜஸ் கிட்டயும் சீஃப் கெஸ்ட் கிட்டயும் பெரிய அப்ளாஸ் வாங்கி வந்துட்டு இருக்காங்க. ரீசெண்டா நடந்து முடிஞ்ச தேவா அவர்கள் ரவுண்ட்ல தேவா அவர்கள் இசையமைச்ச காதல் கோட்டை திரைப்படத்துல இருந்து நலம் நலமறியாவ அப்படிங்கிற பாடலை இவங்க பாடியிருந்தாங்க. சொல்ல போனா இந்த பாடல் அஜித் அப்புறம் தேவயானி இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து நடிச்ச காதல் கோட்டை திரைப்படத்தோட ஒரு மெகா ஹிட் பாடல். இந்த பாடலை இனியா பாடினதுக்கு அப்புறமா ஒரு சில கரெக்ஷன் சொல்லியிருந்தாலும் உண்மையாவே இனியாவோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருந்துச்சுங்கிற மாதிரி தேவாவே அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாரு. இப்படி தேவயானிக்கும் அஜித்துக்கும் பெரிய திருப்புமுனையை ஏற்படுத்தின அந்த திரைப்படத்திலிருந்து இனியா அந்த ஒரு பாடலை பாடினதுக்கு அப்புறமா அஜித் அவர்கள் பர்சனலா தேவயானி அவங்களுக்கு கால் பண்ணி தன்னோட விஷயத்தை தெரிவிச்சிருக்காராம். சொல்ல போனா இனியா உண்மையாவே ரொம்ப சூப்பரா பாடுறாங்க. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல நடிகைகளோட பசங்க சினிமாவுக்கு வரணுங்கிற மாதிரி ஆசைப்படுறாங்க. ஆனா உங்களோட மகள் அவங்களோட சொந்த திறமை மூலயமா முன்னேறும் நினைக்கிற விஷயத்த நான் பாராட்டுறேன். உண்மையாவே நம்ம ரெண்டு பேர் நடிச்ச திரைப்படத்துல வரக்கூடிய அந்த ஒரு பாடலை இந்த அளவுக்கு அவங்க பெஸ்டா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலங்கிற மாதிரியும் என்னோட ஃப்ரீ டைம்ல நான் அப்பப்ப சரிகமபா ஷோ பார்ப்பேன். அதுலயும் இந்த சீசன்ல உங்களோட மகள் கலந்துட்டு பாடுறாங்க அப்படிங்கும்போது அவங்க பாடக்கூடிய பாடலை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். இந்த வாரம் அவங்க நம்ம நடிச்ச திரைப்படத்துல இருந்து இந்த பாடலை பாடும்போது நான் மெய்மறந்து போயிட்டேன். கண்டிப்பா சினிமா துறையில ஒரு மிகப்பெரிய பிளேபேக் சிங்கரா வர்றதுக்கான வாய்ப்பு உங்க பொண்ணுக்கு இருக்குங்கிற மாதிரியும் அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரியும் இனியா கிட்டையும் தேவயானி கிட்டையும் மனசார வாழ்த்துக்களை அஜித் அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காராம். இந்த ஒரு செய்தி தான் இப்ப சோஷியல் மீடியா ஃபுல்லா ரொம்ப வைரலா பரவ ஆரம்பிச்சிருக்கு. இதை கேட்டதுக்கு அப்புறம் அஜித் மாதிரி ஒரு மிகப்பெரிய நடிகர்கிட்ட இருந்து இப்படிப்பட்ட ஒரு அப்ரிசியேஷன் வரும் அப்படிங்கிறத தேவயானி அவங்களும் எதிர்பார்க்கலையாம், இனியா அவங்களும் எதிர்பார்க்கலையாம். இது ஒரு பக்கம் இருக்க அஜித் அவரோட அடுத்த திரைப்படமா இருக்கக்கூடிய AK-64 திரைப்படத்தை பத்தி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கூடிய சீக்கிரம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. குட் பை டக்லி திரைப்படத்துக்கு அப்புறமா ஆதிக் ரவிச்சந்திரன் கூட மறுபடியும் அஜித் கூட்டணி வைக்கிறாரு. அஜித் ரேசிங் சீசன்லாம் முடிஞ்சு இந்தியாவுக்கு திரும்பினதுக்கு அப்புறம் தான் ஷூட்டிங் ஆரம்பிக்க போகுதான். ரோமியோ பிக்சர் தயாரிக்கக்கூடிய திரைப்படத்துல ஹீரோயினா ஸ்ரீலீலா நடிக்க போறாங்களாம். மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லாலும் ஒரு முக்கியமான ரோல் இந்த படத்தில் நடிக்க போறாரு. இப்ப சென்னையில இந்த ஷூட்டிங்கான ஒரு பிரம்மாண்ட செட் போட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுக்கான பணிகளை முடியறதுக்குள்ள அஜித் சென்னை திரும்புவார் அப்படிங்கிற மாதிரியும் அவர் திருமணத்துக்கு அப்புறமா இந்த படத்துக்கான ஷூட்டிங் ஆரம்பிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும் எதிர்பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.